சின்ன மருமகள்ல அடுத்த நடக்க போகுதுன்னு வாங்க பார்க்கலாம். நீங்க 2 பேரும் ஒன்னா இருந்தா தான் குழந்தையுடைய உடம்பு சரியாக அப்படின்னு சொல்லி அப்பத்தா சொல்ல, அப்பத்தா என்ன பேசிக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி சேது சொல்ல, அம்மாச்சி அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் சொல்ல, எதுக்கு இப்ப 2 பேரும் கத்துறீங்க? குழந்தைக்கு உடம்பு சரியாகன்னா அதுக்கு நீ இங்க இருக்கணும், அப்படி இல்லையா அவ உன் கூட வரணும். 2 பேருமே அதுக்கு ஒத்து போக மாட்டேங்கிறீங்க. 2 பேரும் ஒன்னா இருக்கணும். குழந்தைக்கு அரை மணி நேரத்துக்கு ஒரு தடவை பசிக்கத்தான் செய்யும். அதுக்காக நீ அங்க இருந்து மதுரைக்கு இதுக்கு வந்துட்டு போய்கிட்டு இருப்பியா? 80 கிலோமீட்டரா? கொஞ்சமாவது நடக்கிறத பேச அப்படின்னு சொல்லி அப்பத்தா சொல்லவும், அப்ப என்னதான் செய்யறது அப்படின்னு சொல்லி சேது கேட்கவும், நீங்க 2 பேரும் ஒன்னா இருங்க. உனக்கு இந்த வீட்டுல தங்க பிடிக்காது, அவளுக்கு உங்க வீட்டுல தங்க பிடிக்காது. அப்ப 2 பேரும் சேர்ந்து ஒரு வீடு எடுத்து குழந்தைக்கு உடம்பு சரியாகிற தட்டிக்கும் ஒரு வாரத்துக்கு 2 பேரும் அந்த வீட்டுல இருங்க அப்படின்னு சொல்லி அப்பத்தா சொல்ல, சேது பார்த்தா தமிழை பார்க்க, தமிழை பார்த்தா சேதுவை பார்க்க 2 பேரும் மாத்தி மாத்தி முறைச்சு பாத்துக்கிறாங்க. என்னதான் இப்ப உங்களுக்கு பிரச்சனை? குழந்தை முக்கியமா இல்ல உங்களுக்குள்ள இருக்கிற சண்டை முக்கியமா அப்படின்னு சொல்லி அப்பத்தா கேட்கவும், சேதுவும் குழந்தைய பாக்குறாரு. அப்பதான் தமிழ், அம்மா வேணும்னா அழகரை இங்க கொடுத்துட்டு மீனாட்சி வேணா கொண்டு போக சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் சொல்லவும், அப்பதான் வசந்தி, என்ன தமிழ் புரியாம பேசிக்கிட்டு இருக்க? அழகருக்கு இப்பதான் உடம்பு முடியாம ஆகி டாக்டர் தாய்ப்பால் கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. நீ பாட்டுக்கு மீனாட்சியை கொடுத்து விட்டேனா மீனாட்சிக்கு பவுடர் பால் தானே கொடுப்பாங்க. அங்க போய் பவுடர் பால் குடிச்சு மீனாட்சியோட உடம்பு சரியில்லாம ஆயிருச்சுன்னா, ஒரே நேரத்துல 2 பிள்ளைகளுக்கு உடம்பு சரியில்லாம ஆச்சுன்னா உன்னால பாத்துக்கிற முடியாது தமிழ். 2 பிள்ளைக்கு மாத்தி மாத்தி 80 தடவை பால் கொடுப்ப, அப்புறம் ஓ உடம்பு என்ன ஆகுறது அப்படின்னு சொல்லிட்டு வசந்தி சொல்லவும், அப்பதான் தமிழை யோசிக்கிறாங்க. மீனாட்சிக்கு உடம்பு சரியில்லாம ஆயிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அப்பதான் சேது, வேணாம் வேணாம், மீனாட்சியோட உடம்பாவது நல்லா இருக்கணும். மீனாட்சிக்கும் பவுடர் பால் கொடுத்து மீனாட்சிக்கு இந்த மாதிரி ஆக வேணாம். ஒரு குழந்தைக்கு பட்டதே போதும், அதனால மீனாட்சி இவகிட்டே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி சேது சொல்லவும், அப்பதான் அப்பத்தா, அப்ப இங்க பாரு சேது, இங்கனக்குள்ள பக்கத்திலேயே ஒரு வீடு எடுத்து 2 பேரும் தங்குங்க. அந்த வீட்டுல நீயும் தமிழ்ச்செல்வியும் மட்டும் இருங்க. குழந்தைய நீங்க 2 பேருமே பாத்துக்கோங்க. நாங்க இந்த வீட்டுல இருக்கிறோம். அதே மாதிரி உன் வீட்டுல இருக்கிறவள்கிட்டே ஒரு வார்த்தை சொல்லிடு, ஒரு 4-5 நாளைக்கு இந்த வீட்டுல தான் இருப்போம் அப்படின்னு சொல்லு அப்படின்னு சொல்லி அப்பத்தா சொல்லவும், சேதுவுக்கும் இதான் வேற வழி இல்ல, தமிழுக்கும் இதான் வழி. சேது தமிழ் வீட்டுல தங்க மாட்டாரு, தமிழ் சேது வீட்டுல தங்க மாட்டாங்க. 2 பேருக்கு இப்படி ஒரு பிரச்சனை இருக்கறனால 2 பேரும் தனியா ஒரு வீடு பார்த்து ஒரு வாரத்துக்கு குழந்தைகளுக்காக இருக்கலாம்னு சொல்லி 2 பேரும் சம்மதிச்சு முடிவு எடுக்கிறாங்க. அப்பதான் சேது, மாமா எனக்குள்ள பக்கத்திலேயே ஏதாவது ஒரு வீடு பாரு மாமா, குழந்தைகளுக்கும் வசதியா இருக்கணும், அதே மாதிரி 2 பெட்ரூமா இருக்கிற மாதிரி பாரு அப்படின்னு சொல்லிட்டு சேது சொல்லவும், சரி சேது நான் பாத்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு கருப்பு சந்தோஷப்படுறாரு. அப்பத்தாவும் பார்த்தா சந்தோஷப்படுறாங்க. அப்பாடா 2 பேரும் பல மாசத்துக்கு அப்புறமா ஒன்னா இருக்க போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்பத்தா நினைக்கிறாங்க. வீடும் பாத்துடுறாங்க. வீடு பார்த்துட்டு தமிழ் சேது அப்பத்தா வசந்தி கருப்புன்னு சொல்லி எல்லாரும் அந்த வீட்டுக்கு போறாங்க. முதல்ல இந்த வீட்டுக்கு வந்திருக்கோம், பால் காய்ச்ச வேணாமா அப்படின்னு சொல்லி அப்பத்தா சொல்லவும், அப்பதான் தமிழ், என்ன இந்த வீட்டுல என்ன தங்கவா போறோம் நிரந்தரமா? ஒரு வாரத்துக்கு தானே, ஒரு வாரத்துக்குலாம் ஒன்னும் பால் காய்ச்ச வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் சொல்லவோ, அப்பதான் வசந்தி, அடியே தமிழ், புதுசா இந்த வீட்டுக்குள்ள வந்திருக்கோம். இந்த வீட்டுக்கு முன்னாடி யார் இருந்தாங்களோ என்னன்னோ தெரியல, இந்த வீட்டுக்குள்ள இப்பதான் வந்திருக்கோம். ஒரு வாரம் நாள் இது புது வீடு தானடி, பிள்ளைகளும் நல்லா இருக்கணும்ல, சும்மா ஒரு பூஜையை போட்டு சாமியை கும்பிட்டுரும் அப்படின்னு சொல்லிட்டு வசந்தி பாலெல்லாம் காய்ச்சி சாமி கும்பிட்டு புது வீட்டுக்கு தனி கொடுத்தனம் போற மாதிரியே சேதுவும் தமிழும் போக, அப்பத்தான் அதை பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. சரி சேது நீ இங்கே இரு, வசந்தி தமிழ் கிட்ட சொல்றாங்க. தமிழ் நீ 2 பிள்ளைகளை பார்த்துக்கிட்டு இருந்துருவேல அப்படின்னு சொல்லி வசந்தி சொல்லவும், நீ எங்க போற, நீ இங்கேயே இரு அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் சொல்லவும், இல்ல புள்ள அங்கே கடை வேற இருக்கு, கடையை வேற பாத்துக்கிறணும், தனமும் தனியா தானே இருப்பா, அங்கே அம்மாச்சி நானு உங்க அப்பா தனம் எல்லாரும் அங்கேயே இருந்துக்கிறோம், நீ இங்க மாப்பிள்ள கூட இரு, மாப்பிள்ள இங்க இருக்காருல்ல, எங்களுக்கு தங்க சங்கட்டமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வசந்தி அப்பத்தா தனம் செல்லப்பாண்டி எல்லாரும் கிளம்பிடுறாங்க. சரி மாப்பிள்ள நாங்களும் கிளம்புறோம் அப்படின்னு சொல்லிட்டு மலரும் கருப்பும் கிளம்ப, சேது அப்பத்தா, யோ மாமா நீ எங்க போற? மலரு நீ இங்கே இரு, ஏதாவது தேவைன்னா ஒத்தாசைக்கு நீ இங்கே இரு அப்படின்னு சொல்லிட்டு சேதுவும் சொல்ல, இல்ல மாமா எனக்கு வீட்டுல வேலை இருக்கு, நான் இங்க இருந்தா வீட்டு வேலையை யாரு பாக்குறது, நான் கிளம்புறேன் மாமா அப்படின்னு சொல்லி மலரு சொல்லவும், அப்பதான் கருப்பு கிட்ட சேது, மாமா நீயாவது இங்க இரு அப்படின்னு சொல்லி சேது சொல்லவும், யோ மாப்பிள்ள நான் அங்கே இல்லைன்னா எப்படி, எல்லாத்துக்கும் கார் எடுத்துட்டு நான் தானே போய்கிட்டு இருக்கேன், ஒரு ஆத்திரம் அவசரம் உதவி, அதுவும் அக்காவுக்கு ஏதாவது தேவை வாங்க போக கடை கூட்டிட்டு போகணும்னா நான் தானே போகணும், அதனால நானும் கிளம்புறேன் மாப்பிள்ள, ஒரு 4-5 நாளைக்கு தானே நீ இங்க இரு, காலையில நாங்க வரோம் அப்படின்னு சொல்லிட்டு நைட்டு எல்லாரும் கிளம்பிடுறாங்க. சேது தமிழ் 2 குழந்தைங்க மட்டும்தான் அந்த வீட்டுல இருக்காங்க.
ஒரு குழந்தை அழுகவும் வேகமா தூக்கிட்டு வந்து பசியாத்து, குழந்தை அழுகுது அப்படின்னு சொல்லி செய்து கொடுக்கவோ, தமிழும் வாங்கி குழந்தைக்கு பசியாத்த மாத்தி மாத்தி குழந்தை அழுகவோ மாத்தி மாத்தி தூக்கிட்டு வந்து தமிழ் குழந்தைகளுக்கு பசியாத்துறாங்க. தமிழும் படிச்சுக்கிட்டு இருக்காங்க. தமிழ் படிக்கிறத சேதுவும் பார்த்துக்கிட்டு இருக்காரு. இந்த பக்கம் ஐஸ்வர்யா பார்த்தா பக்கு பக்குன்னு இருக்கு. ராத்திரி நேரம் அவ கூட தங்கி இருக்காரு. அதுவும் 2 பேரும் ஒரு வீட்டுல தனியா தங்கி இருக்காங்க. இதெல்லாம் எந்த ஊர்ல நடக்கும்? முதல்ல விடியட்டும். விடிஞ்சதுமே நான் அந்த வீட்டுக்கு போறேன். ஏன் புருஷன் கூட அவளுக்கு இருக்கணும்? நான் தான் இப்ப அவருடைய பொண்டாட்டி. அவளுக்கும் அவருக்கும் ஒண்ணு இல்லைன்னு சொல்லி அத்தை விட்டுட்டாங்க. காலையில விடிஞ்சதும் முதல் வேலையா நம்ம அங்க போகணும். நம்ம மாமா கூட இருக்கணும். அவ மாமா கிட்ட ஏதாவது நெருங்கி பழசெல்லாம் பேசி 2 பேரும் மன்னிப்பு கேட்டு 2 பேரும் சேர்ந்துட்டாங்கன்னா, அதுவும் குழந்தைக்காக சேர போறோம் அப்படின்னு சொல்லி ஒரு முடிவெடுத்து மாமா நீ வேணான்னு சொல்லிட்டாருன்னா என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இங்க ஐஸ்வர்யா பார்த்தா ஒவ்வொன்றையா நினைச்சு வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்கு. சேதுவும் தமிழும் பேசிக்கிற மாதிரியும், சேதுவும் தமிழும் சகஜமா பேசி கட்டி பிடிக்கிற மாதிரியும், 2 பேரும் நெருக்கமா இருக்கிற மாதிரியும் ஐஸ்வர்யா ஏதேதோ கனவு கொட்டை கட்டி இப்படிலாம் நடக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஐஸ்வர்யா புலம்பி தள்ளிக்கிட்டு இருக்கு. இந்த பக்கம் அப்பத்தா பார்த்தா பெரிய கனவு காண்றாங்க. இப்படியே 2 பேரும் சந்தோஷமா தனி கொடுத்தனமா புருஷன் பொண்டாட்டி 2 பிள்ளைகள்னு சொல்லி வாழ்ந்தா எப்படி இருக்கும்? அநியாயமா போய் அந்த ஐஸ்வர்யா கழுத்துல தாலி கட்டிட்டானே அப்படின்னு சொல்லிட்டு அப்பதான் நினைச்சு வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்க. அப்பதான் வசந்தி வராங்க. என்னம்மா, என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க? உங்க முகமெல்லாம் ஒரு மாதிரியா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வசந்தி கேட்கவும், ஒரு பக்கம் சந்தோஷமா இருந்தாலும் ஒரு பக்கம் வருத்தமா தாண்டி இருக்கு. 2 பிள்ளைகளோட சேர்ந்து புருஷனும் பொண்டாட்டியும் ஒரு வீட்டுல வாழ்றது எம்பிட்டு நல்லா இருக்கும். ஆனா இப்ப காலத்தினுடைய கட்டாயமா 2 பேரும் வேற வழியே இல்லைன்னு சொல்லி ஒரு வீட்டுல இருக்கிற மாதிரி ஆயிப்போச்சு. இந்த மாதிரி சூழ்நிலைலாம் நடக்கக்கூடாதுன்னு தான் நான் கடவுளை வேண்டிக்கிட்டு இருந்தேன். ஆனா கடைசியில் இப்படி ஒரு விஷயம் ஆயிப்போச்சு. மாப்பிள்ளை மட்டும் ஐஸ்வர்யா கழுத்துல தாலி கட்டாம இருந்திருந்தாருன்னா இப்ப நான் தமிழுக்கிட்ட எம்பிட்ட அறிவுரை சொல்லி அவளை மாப்பிள்ளை கூட சேர்த்து வைக்கத்தான் பார்ப்பேன். ஆனா மாப்பிள்ளை அந்த பிள்ளை கழுத்துல தாலி கட்டிட்டாரு. நாங்க என்னன்னு சொல்லி தமிழ் அவர் கூட சேர்த்து வைப்போம்? அவரு தான் தமிழ் கூட எப்படி சேர்ந்து வாழ முடியும்? இன்னொரு பொண்ணு கழுத்துல தாலி கட்டி அந்த பொண்ணு கிட்ட குடும்பம் நடத்திக்கிட்டு இருக்கிறவரை பிரிச்சு கூட்டிட்டு வந்து நம்ம மகளோட வாழ வைக்கிறது எம்பிட்டு பெரிய பாவம். அந்த பொண்ணு என்ன நினைக்கும்? அந்த பொண்ணு சாபம்லாம் நம்மள சும்மா விடுமா? இப்ப பாருங்க யாரு மேல தப்பு இருக்குன்னு. மருமையை மேலதானே தப்பு. அவர் மட்டும் கொஞ்சம் அவசரப்படாம இருந்து ஹாஸ்பிட்டல்லே இருந்து குழந்தைகளை பாத்துக்கிட்டு இருந்தாருன்னா முகூர்த்த நேரமும் தவறி போயிருக்கோ. அந்த ஐஸ்வர்யா கழுத்துலயும் அவர் தாலி கட்டி இருக்க முடியாது. ஆனா மருமையை பிள்ளைகளை பார்க்காம முகூர்த்த நேரம் தான் முக்கியம், இன்னொரு பொண்ணு கழுத்துல தாலி கட்டுறதா முக்கியம்னு சொல்லி போயிட்டாரு. எங்களுக்கு அவர் மேல நிறைய மதிப்பு மரியாதை இருக்கு. ஆனா இப்ப அதுல பாதி கூட கிடையாது. அதுக்கு காரணம் மருமையை செஞ்ச அந்த ஒரு தவறு, அந்த பிள்ளை கழுத்துல தாலி கட்டினது.